ஒரு லாரியில குப்பையை ஏத்திக்கிட்டு எரிமலை கிட்ட போக முடியுமா? முதல்ல பாதுகாப்பு. எரிமலைங்கிறது எப்போ வெடிக்கும், எப்போ விஷவாயுக்களை கக்கும்னு நம்மால கணிக்கவே முடியாது. அதுக்கு பக்கத்துல போறதே தற்கொலைக்கு சமம். உண்மைதான். ஒரு ஹெலிகாப்டர்ல குப்பையை கொண்டு போனாலும் ஒரு சின்ன வெடிப்பு வந்தா கூட போதும், எல்லாம் சாம்பல் தான். உலகத்துல இருக்கிற கோடிக்கணக்கான டன் பிளாஸ்டிக்கை எரிமலைக்கு கொண்டு போறது எவ்வளோ பெரிய சவால்னு யோசிச்சு பாருங்க. பெரும்பாலான எரிமலைகள் கரடு முரடான பகுதிகளில் தான் இருக்கு. அங்க ரோடு போட்டு லட்சக்கணக்கான லாரிகள்ல பிளாஸ்டிக்கை கொண்டு போற செலவு, அதனால வர்ற கார்பன் புகை, இதுவே ஒரு தனி சுற்றுச்சூழல் பாதிப்பை உருவாக்கிடும். சரி, ஒருவேளை கஷ்டப்பட்டு கொண்டு போயிட்டாலும் அங்க வர்ற புகையை கட்டுப்படுத்த முடியுமா? ஒரு திறந்த எரிமலை வாயிலிருந்து வர்ற புகையை எப்படி நம்மால கட்டுப்படுத்த முடியும்? அதுக்கு எந்த டெக்னாலஜியும் கிடையாது. இது கட்டுப்பாடே இல்லாத ஒரு மாசுபாடு. இது நாமளே வேணுமனே வளிமண்டலத்துல விஷத்தை கலக்கிற மாதிரி. கடைசியா பருவநிலை மாற்றம். பிளாஸ்டிக்கை எரிக்கும் போது அதிகமா கார்பன் டை ஆக்சைடு வெளியாகும். அதனால எந்த பக்கம் வந்து பார்த்தாலும் இது ஒரு தீர்வே இல்லை. இது ஒரு பேரழிவுக்கான செய்முறை. ஓகே, எரிமலை ஒரு ரொம்ப மோசமான ஐடியான்னு இப்ப தெளிவா புரிஞ்சிருச்சு. அப்போ இந்த மலை மாதிரி குவியிற பிளாஸ்டிக்கை நாம என்னதான் பண்றது? உண்மையான தீர்வு தான் என்ன? இது ஒரு தனிநபர் செய்ய வேண்டிய வேலை இல்ல. அரசாங்கம், மக்கள் எல்லாரும் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு கூட்டு முயற்சி. நாம சின்ன வயசுல படிச்ச குறை, மீண்டும் பயன்படுத்து, மறுசுழற்சி செய், அதாவது ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள் தான் இன்னைக்கும் உண்மையான வழி. அதோட கொஞ்சம் டெக்னாலஜியும் சட்டங்களையும் சேர்க்கணும். ஆமா, மாயாஜால தீர்வுகள்னு எதுவும் கிடையாது.